பாப்பா ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? ஆறுமுகம், மொத்தம் 4350 ரூபா இருக்கு. எல்லா செலவும் போக நம்ம கைக்கு வந்த லாபம். கயல் வா. ஓஹோ, பிசினஸ் மேக்னெட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கயல், இன்னைக்கு ஹோட்டல் வந்த வருமானத்தை தான் நாங்க எண்ணிட்டு இருக்கோம். சரி, எவ்வளவு வந்திருக்கு? செலவு போக மொத்தம் 4350 ரூபா வந்திருக்கு. சூப்பர்ல, நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் தான். ஆமா கயல். சிஸ்டர், நம்மளோட உழைப்பும் கஸ்டமரை கவனிச்ச கவனிப்பும் தான் இதுக்கெல்லாம் காரணமே. உண்மைதான். கடினமா உழைச்சா நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும். கயல், நம்மளோட உழைப்புன்னு சொல்றதை விட அத்தை தனாக்காவோட கைப்பக்குவத்துக்காக தான் நிறைய கஸ்டமர் வந்தாங்க. நல்லா இருக்குன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதுல வந்த இன்கம் தான் இது. சிஸ்டர், வெத்தலை தோசை ஒன்று புதுசா ஒன்று போட்டோம். ஐயோ, அதுக்காக கூட்டம் அழிச்சு போங்க. அப்போ கஸ்டமர்ஸ் புதுசா ஸ்பெஷலா செய்யற ஃபுட்டை விரும்பி சாப்பிடுறாங்க. நாம அதையே பண்ணுவோம். மத்த ஹோட்டல்ஸ்க்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுவா தான் இருக்கும். நம்ம டிஃபன்ல எவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். அம்மா, உனக்கு தெரியாததா? நீ தோசையில எவ்வளவு வெரைட்டிஸ் செஞ்சு கொடுத்திருக்க. அப்படியா? தோசையில என்ன வெரைட்டி? ஆனியன் தோசை, பொடி தோசை, நெய் தோசை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வெத்தலை தோசை கூட புதுசா கேள்விப்பட்டேன். வேற என்ன இருக்கு? ஐயோ, நிறைய இருக்கு. பீட்ரூட் தோசை, கேரட் தோசை, நவதானிய தோசை, வாழைப்பழ தோசை, கருப்பட்டி தோசை, கீரை தோசை, கேழ்வரகு தோசைன்னு ஐயோ இப்படி நிறைய தோசை இருக்கு. சிஸ்டர், நீங்க சொன்னதை எல்லாத்தையுமே நாளைக்கு ஹோட்டல்ல போர்ட்ல எழுதி போட்டுறேன். சூப்பர். நாளைக்கு ஸ்பெஷல் மெனு அதுதான். எப்படியோ இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளோட உழைப்ப கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே நம்ம பெரிய லெவல்ல வந்துடலாம்.